வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பூண்டு புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், 4-5 பல் பூண்டு, கறிவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ இதிலேயே ஒரு பழமான தக்காளி, அதையும் நல்லா வெட்டி வச்சுருக்கு, சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம எதுக்காக பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கிறோன்னு பார்த்தா அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக இது நல்லா ஆறணுன்னே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுன்னே கருவேப்பிலை, ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், ஒரு 1 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1 ஸ்பூன் கல்லுப்பு. நான் மேக்ஸிமம் கல்லுப்பு தான் ஆட் பண்ணிக்குவேன். அதனால் உங்களுக்கு உப்பு காரம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போது நம்ம புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. இஃப் சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு குழம்புல உப்பு கீது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அது கம்மி பண்றதுக்கு இல்ல ஈக்குவல் பண்றதுக்காக கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அதுல சேர்த்தோம்னா உப்பு பேலன்ஸ் ஆயிரும். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சான்னு இப்படி ஒரு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணால் குழம்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சுவை. இந்த சூட்லேயே அந்த வெல்லமும் நல்லா உருகிரும். வெல்லம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்படி கலந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு. பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு தயாராகிருச்சு. சூடான சாதம் ரெடி, நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்பளம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.